ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்க போகிறது இலக்கண பகுதியில் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்குறது. அதாவது வினா தொடரா, விளைவு தொடரா, செய்வினையா, செயல்பாட்டு வினையா, எந்த மாதிரியான சொற்றொடர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கேள்வி 151. கயல்விழி பாடத்தை படித்தால் என்பது டேஷ் தொடர். கயல்விழி பாடத்தை படித்தால் என்பது செய்வினை தொடர். அவள் படிச்சிட்ருக்கா, ஒரு செயலை குறிப்பிடுறது, அதனால் செய்வினை. கேள்வி 152. கீழ்கண்டவற்றில் எது விளைவு தொடர்? விளைவு தொடர் எது? 152க்கான பதில் ஆப்ஷன் பி, நீடூழி வாழ்க. கேள்வி 153. என்னே தமிழின் இனிமை என்பது என்ன? என்னே தமிழின் இனிமை அப்படிங்கிறது ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அது உணர்ச்சி தொடர். 153க்கான பதில் ஆப்ஷன் ஏ, உணர்ச்சி தொடர். கேள்வி 154. கலையரசி துணியை தைத்தாள். இது எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது செய்வினை தொடர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஒரு வேலையை ஒரு செயலை செய்கிறது. கேள்வி 155. முயற்சி திருவினையாக்கும் எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது செய்தி தொடர். 155க்கான பதில் ஆப்ஷன் ஏ, செய்தி தொடர். கேள்வி 156. ஓவியம் மாறனால் வரையப்பட்டது. இது எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது 156க்கான பதில் ஆப்ஷன் ஏ, செயற்பாட்டு வினை. ஏதான் கரெக்டு. கேள்வி 157. ஆசிரியர் பாடத்தை நடத்தினார் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது 157க்கான பதில் ஆப்ஷன் ஏ, செய்வினை தொடர். கேள்வி 158. தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது என்ன? 158க்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறது, அதனால் அது செய்தி தொடர். 159. பாரி கபிலரால் போற்றப்பட்டார். இது என்ன தொடர் அப்படின்னா 159க்கான பதில் ஆப்ஷன் பி, இது செயல்பாட்டு தொடர். அவரால் போற்றப்பட்டார் அப்படின்னும் பொழுது செயல்பாட்டு தொடர் வந்துடும். 159க்கான பதில் ஆப்ஷன் பி, செயல்பாட்டு தொடர். கேள்வி 160. இந்த செயலை செய்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த செயலை செய்தது யார்? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால் இது வினா தொடர். 160க்கான பதில் ஆப்ஷன் பி, வினா தொடர். கேள்வி 161. உழைத்து பிழை இது எப்படி செய்தி தொடராக மாற்றுறது? 161க்கான பதில் ஆப்ஷன் பி, உழைத்து பிழைக்க வேண்டும், ஒரு மெசேஜாக சொல்கிறது. 161க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 162. மணிமொழி நன்கு பாடினல் அப்படின்றது என்ன? மணிமொழி நன்கு பாடினல் அப்படிங்கிறது 162க்கான பதில் எதிர்மறை தொடர். ஏன்னா அவன் நல்லா பாடலை அப்படிங்கிறது சொல்லக்கூடியது, அதனால் எதிர்மறை தொடராக வந்துடும். 163. மாலை மல்லிகாவால் தொடுக்கப்பட்டது என்பது எந்த மாதிரியான செய்தி அப்படின்னா 163க்கான பதில் ஆப்ஷன் பி, செயற்பாட்டு வினை. அதாவது அடுத்தவங்களால் செய்யப்பட்டது இல்லையா, அதனால் அது செயற்பாட்டு வினை. 164. கண்ணன் பாடம் படித்திலன் அப்படிங்கிறது என்ன? கண்ணன் பாடம் படித்திலன் அப்படிங்கிறது அவன் பாடம் படிக்கலை, அப்போது எதிர்மறை தொடர் வருது. 164க்கான பதில் ஆப்ஷன் டி, எதிர்மறை தொடர். கேள்வி 165. நினைவாற்றலை வளர்த்துக்கொள் என்பது டேஷ். நினைவாற்றலை வளர்த்துக்கொள் அப்படிங்கிறது என்ன? 165க்கான பதில் கட்டளை தொடர், ஒரு ஆர்டராக சொல்கிறது, உன்னோட மெமரி பவரை நீ ரேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சி தான் கரெக்டு. 166. கண்ணன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது என்ன? அவன் படிச்சுட்டான், அப்போது என்ன வரும்? 166க்கான பதில்
உடன்பாட்டு தொடர் உடன்பாட்டு தொடர். பி தான் கரெக்டு. கேள்வி 167, நீ வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பது எந்த மாதிரியான தொடர் அப்படின்னா 167க்கான பதில் ஆப்ஷன் டி, விழைவு தொடர். கேள்வி 168, இந்த கொடுமைக்கு காரணம் யார் என்பது டேஷ். இந்த கொடுமைக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்கிறது என்ன தொடர் அப்படின்னா வினாத்தொடர். கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்குறது, இந்த கொடுமைக்கு யார் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அது கொஸ்டினரியாக வரும். 169, என்னே தமிழின் இனிமை அப்படிங்கிறது என்ன? என்னே தமிழின் இனிமை அப்படிங்கிறது 169க்கான பதில் உணர்ச்சி தொடர். ஆச்சரியமாக கேட்குறது. கேள்வி 170, மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளனவா அப்படிங்கிறது என்ன? மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளனவா அப்படிங்கிறது கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போது வினாத்தொடர் கொஸ்டின் கேட்குறாங்க, நல்லா இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்பொழுது அது வினாத்தொடராக மாறும். இதோட இன்றைக்கான ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது.